சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலன் அருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை அந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற ஞான வேள்வி திருமந்திர ஞான வேள்வியாக நாம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய திருமந்திர தொடரிலே 9ஆம் தந்திரத்திலே ஞானோதயம் என்கின்ற பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. நேற்றைய தினம் இந்த ஞான உதயத்தினுடைய அடிப்படை உண்மைகளை எல்லாம் நமக்கு திருமூலர் எடுத்து சொல்லி அதற்கு உரிய அந்த உவமையையும் எடுத்து சொல்லி ஒப்பிட்டு காட்டி இந்த ஞானமானது எப்பொழுது உதயமாகிறது, அதற்கான முயற்சி நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஒரு எளிதான ஒரு செய்தி குறிப்புகளாக தருகின்ற நாம் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல ஞானத்தால் அன்றி வீடு கொடானாகலான் என்று சொன்னதினாலே ஞானம் என்பது நாம் நிறைவாக கொள்ள வேண்டிய ஒரு நிலை எண்ணாமல் நிறைவு நிலையினுடைய வாயிலாக அதனை கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். எனவே ஞானம் என்று சொன்னாலும், திருவருள் என்று சொன்னாலும், சக்தி என்று சொன்னாலும், ஆணை என்று சொன்னாலும், திருவடி என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதனுடைய மொத்த பொருள் அர்த்தம் கருணை. ஆகையினாலே ஈசன் இயங்குவது அவனுடைய கருணையினால். நான் இயங்குகிறேன் என்று சொன்னால் ஒரு தேவை கருதி ஒரு நோக்கத்தினாலே இயங்க வேண்டும். இல்லாவிட்டால் இயக்கம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈசனுடைய இயக்கத்திற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது கருணை. அந்த கருணையை நாம் பெற்றுவிட வேண்டும். அந்த கருணையிலே நாம் தோய்ந்து விட வேண்டும். அதுதான் திருவருளில் தோய்தல் என்பது, அந்த கருணையிலே தோய்தல். ஆகையினாலே இந்த ஞான உதயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானமானது உதித்து அது தொடர்ந்து வளர்ந்து நிறைவு பெறுகிற பொழுது இந்த மோனம் என்கிற நிட்டை கைகூடுது. எனவே ஞான உதயம் என்று சொல்லுவதிலிருந்து ஞானத்தினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய ஞான நிட்டை அல்லது மோன நிலை, அந்த மோன நிலையை அடைவதற்குரிய ஞானத்தினுடைய தொடக்கத்தை அது எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும் என்பதை பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறார். புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் கூட அவற்றினுடைய தன்மையை பல்வேறு விதமாக சொல்லி கொண்டு வருகிறார்.
ஒரு செய்தியை நான் நேற்றைய தினம் கூட சொன்னேன், அந்த பர்ஸ்பெக்டிவ் என்று சொன்னேன். ஒரு செய்தியை, அந்த செய்தியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்தியினுடைய பல்வேறு பரிமாணங்கள், பல்வேறு நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஞானம் பெறுவதால் வீடு என்று சொல்லுகிற பொழுது அந்த ஞானமானது எவ்வாறு நமக்கு உதயமாகிறது என்கிற அந்த அந்த ஞானமானது எவ்வாறு எங்கு தொடங்க வேண்டும் என்பதை நமக்கு பல இடங்களில் சொன்னாலும் இங்கேயும் சொல்லுகிறார், இந்த இடத்துலையும் சொல்லுகிறார். அது தொடங்கிட்டா அதனுடைய வளர்ச்சி, ஞான உதயமும் ஞானத்தினுடைய வளர்ச்சியும் ஞானத்தினுடைய நிறைவும், ஞானம் நிறைவாகிற பொழுது அது மோனத்திலே சென்று நிறைவு பெறுகிறது. மனம் என்பது என்ன? நிட்டை தான். சும்மா இரு என்று சொல்லுகிறாரே அருணகிரிநாத பெருமான், முருகப்பெருமான், சும்மா இரு சொல்லற என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த ஞான உதயத்தை நேற்றைய தினம் சொல்லுகிற பொழுது அது அதனுடைய முதல் நிலையாக அதனை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த புறத்தே சென்று பொருந்துதல் என்பதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை சொன்னார். புறத்தே இருந்து அந்த புரத நிலையிலே தோய்வு பெற்று பெறுகின்ற அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் விலக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிற ஒரு முயற்சி செய்வதற்காக நாம் அகத்தை அடங்கி நிற்க வேண்டும். அது எவ்வாறு என்பதையும் நமக்கு அதை எடுத்து காட்டினார். அவ்வாறு அடங்கி நிற்கிற பொழுது அதனை அருளாளர்களுடைய அருளுரையிலே நிற்றலை பற்றியும் தெளிவுபடுத்தினார். அதைத்தான் நேற்றைய தினம் நம்ம சிந்தித்தோம். பிறகு இந்த ஞான உதயம் எவ்வாறு வளர்கிறது, ஞான உதயத்தினுடைய தொடக்கம் வளர்ச்சி எவ்வாறு நிகழ்கிறது என்பதையும் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் முன்னாலேயும் விரித்து பேசியிருக்கிறார். இங்கே நமக்கு அவற்றையெல்லாம் மீண்டும் மறந்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல, அதனுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதற்காக இங்கே சொன்னார். இந்த நின்மலாபத்தை என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து மிக மிக முக்கியமான ஒரு நிலையாக கருதப்படுகிறது. ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மீகத்திலே சிறந்து நிற்கிறவர்களுக்கு, ஆன்மீகத்திலே வெற்றி பெறுகிற அல்லது வெற்றியை நோக்கி செல்லுகிறவர்களுக்கு நின்மலாபத்தை அல்லது அந்த தசகாரியம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக விளங்கு. இந்த முக்கியமான கட்டமான நின்மலாபத்தை என்பதை வெறும் தியரிட்டிக்கலாக இல்லாமல், இதை வந்து வெறும் ஒரு புத்தக விவரங்களாக அல்லது செய்திகளாக இல்லாமல், இவற்றை அனுபவ ரீதியாக இவற்றை எவ்வாறு கொள்வது, இந்த நிலைகளை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது புரிந்து கொள்வதிலே நமக்கு பெரிய திருப்தி வந்து விடுகிறது.
அதை புரிந்து கொள்ளுகிற திருப்தியோடு நாம் பெரும் திருப்தியை அடைந்து விடுகிறோம். ஆனால் அது உண்மையிலேயே நிறைவு அல்ல. புரிந்து கொள்வது என்பது எப்பொழுது நிகழ்கிறதுனா அனுபவத்திலே புரிந்து கொள்வது தான் புரிதல், ஞான புரிதல். அதை சொற்களினாலும் வார்த்தைகளினாலும் அல்லது மற்ற செய்திகளினாலும் புரிந்து கொள்வது, அதைத்தான் எதிர்பார்க்கிறார் திருமூலர். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சு போயிருக்கோம், ஆனாலும் கூட நீ அனுபவ ரீதியாக அதை புரிந்து கொண்டாயா என்பதைத்தான் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார். சாமி, நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இப்போவும் சொற்களை வைத்து புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாயா அல்லது அனுபவத்திலேயே புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாயா என்பதுதான் திருமூலர் கேட்க விரும்புகிற கேள்வி. எனவே பெருமான் அனுபவத்திற்கு உரியவர். எதையும் அனுபவித்து நாம் சொல்ல வேண்டும், அனுபவித்து உணர வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 4வது பாட்டு அதுதான், அதை பற்றி தான் சொல்லுகிறேன். இப்போ இந்த 3வது பாட்டில் சொல்லுகிற பொழுது நின்மலாவத்தையை இப்போ திரும்பவும் இந்த குறிப்பால் அதை கூறுகிறார். நின்மலாவத்தையை இப்போ அங்கே பயன்படுத்திய கலைச்சொற்கள் எல்லாவற்றையும் களைந்து, நல்லா கவனமாக, அங்கே கலைச்சொற்கள் நிறையா சொல்லியிருக்கார், அந்த கலைச்சொற்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு இங்கே செய்திகளாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளாக அதனை எடுத்து சொல்லுகிறார். இப்போ நம்ம கலைச்சொற்களாக சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போய் அது உடனே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படின்ட்டு அப்படியே ட்ரெயின் ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடிஞ்சிடும். சிவயோகம், சிவபோகம் அது வரைக்கும் 10ஐயும் தசகாரியத்தில் சொல்லிவிட்டு நிர்மலாவத்தையிலையும் நிர்மல சுழுத்தி, நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி, நிர்மல துரியம், துரியாது எல்லாத்தையும் நாம் வரிசையாக சொல்லிடுவோம். ஆனால் அதல்ல நோக்கம். அது விஷயங்கள் என்பது இந்த சொற்களை தெரிந்து கொள்வதோ, அவற்றினுடைய பொருளை புரிந்து கொள்வதோ, அவற்றை இடம் நோக்கி பயன்படுத்தி கொள்வதுமாக அதல்ல திருமூலர் எதிர்பார்ப்பது. திருமூலர் எதிர்பார்க்கறது வேற விஷயம். ஆகையினாலே அதை இந்த இடத்துல அந்த கலைச்சொற்களையே பயன்படுத்தாமல் நின்மலாவத்தை பற்றி பேசுகிறார். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்கவல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே. இது தசகாரியம் அல்லது நிர்மலாவத்தை அப்படின்னு நம்ம பார்த்தா, மேலே பார்த்தா நமக்கு தெரியாது, ஏதோ புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு தான் நாம் நினச்சிரும். ஒரு செய்தி அனுபவப்பட்ட பிறகு அதை எப்படி சொன்னாலும் புரியும். அது வார்த்தைகளே இல்லாமல் மௌனத்தில் கூட புரியும். வார்த்தைகளையும் தாண்டி போய் குரு சீடனுக்கு உபதேசம் செய்கிற கருணை மிகுந்த கண்களினாலே அந்த உணர்ச்சியை, உணர்வை எழுப்புகிறார், அதனை தூண்டுகிறார். அப்படி ஒரு பார்வை பார்க்கிற பொழுதே சீடனுடைய அறியாமை எங்கே ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்படி அந்த சீடனுடைய அறியாமையை அகற்றி ஒளியேற்றுகிறார் குருநாதர். ஆகையினாலே சீடனுக்கு குருநாதர் விளக்கை ஏற்றுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, இதில் இந்த நிர்மலாவத்தை என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி எவ்வாறு நமக்கு விளங்க வைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கணும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, இது எல்லாமே விளக்குன்னு தான் சொல்லுகிறார். விளக்கு என்று இதில் குறிப்பிடப்படுகிறது எல்லாமே ஆன்ம அறிவு, மாயா காரியமாக வந்த உடம்பு, அதுக்கு பிறகு திருவருள், 3 தான். இந்த 3ஐயும் தான் விளக்கு என்று சொல்ல முடியும். ஏன்னா ஆணவங்கிறது இருள்,
ஸோ ஆணவம் என்கிற இருளை வெற்றி கொள்வதற்காக, அதனை போராடி வெல்லுவதற்காக ஏற்படுகின்ற முயற்சி, இந்த முயற்சி தானே நிர்மலாவத்தைங்கிறது. அதை எவ்வாறு சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, முதல்ல விளக்கை பிளந்து, விளக்கை பிளந்து என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒன்றை பிளந்து விளக்கை கொண்டு வந்து, இருளை பிளந்து விளக்கை எடுத்து வந்து. எனவே இருள் நிறைந்திருக்க இடத்துல ஒரு விளக்கை எடுத்து வருகிற பொழுது இருளானது பிளக்கப்படுகிறது. அப்படி எடுத்து வருகிற விளக்கு மாயா காரியங்களாகிய தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு போன்ற உடம்புகள், மாயா காரிய உடம்புகள் அல்லது மாயா தத்துவங்கள் என்கிற அந்த உடம்புகள், அவற்றை எடுத்து வந்து விளக்கினை ஏற்றி, விளக்காக இருந்தால்தான் அதனை ஏற்ற முடியும் இல்லையா? கல்லை எப்படி ஏற்றுறது? ஏற்ற முடியாது. எனவே விளக்கினை ஏற்றி என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆன்ம அறிவு அதுதான் ஒளிவிடாமல் இருக்கிறது, அந்த இருளினாலே ஒளிவிடாமல் இருக்கிறது. எனவே இந்த இருளை பிளந்து ஆன்ம விளக்கினை ஏற்றி, முதல்ல அந்த விளக்க ஒளி பெறச் செய்வதற்கு அதனை ஏற்றி என்றாலும் கூட அதற்கு விளக்கம் தந்து ஒளி பெறச் செய். அப்ப ஆன்மாவானது ஆணவ இருளிலே சிக்கி இருக்கிற பொழுது இந்த மாயாகாரிய தத்துவங்களாலே அந்த விளக்கினை ஆன்மத்தை ஏற்றுகிறது. இப்படி ஏற்றிய பிறகு அதோடு செய்தி முடிந்து விடவில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விளக்கினை ஏற்றியது, இந்த விளக்கு இருக்கிற வரைக்கும் இந்த விளக்கு இருக்கும். அது தானாக எரியக்கூடிய வல்லமை இல்லை. இந்த விளக்கை ஏற்றுகிற பொழுது அந்த விளக்கை கொண்டு வந்து இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறோம். எனவே இந்த விளக்கினாலே அந்த விளக்கு ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனாலும் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. ஆனால் விளக்கு ஒளி பெற்ற பிறகு இந்த விளக்கானது தான் ஒளி பெறுவதற்காக தரப்பட்ட இந்த விளக்கு, மாயாக்காரியமான தத்துவங்களினாலே விளைந்த விளக்கு, இது தற்காலிகமானது என்பதை உணராமல், தான் ஒளிவிடுகிற விளக்கு என்னாமல் தனக்கு ஒளி விளங்க துணை செய்கிற தூல உடம்பு, சூக்கும உடம்பு, மாயாகாரிய உடம்புகளையே அது தான் என்று மயங்குகிறது. அப்ப இந்த உடம்பையே தான் என்று மயங்குவது எதனாலே என்று சொல்லுகிற பொழுது, தனக்கு அறிவு விளக்கம் தருவது இதுதான், ஆகையினாலே தனக்கு அறிவு விளக்கம் தருகின்ற இதுதான் நான் என்று கருதுகிற ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தை அடுத்து நீக்க வேண்டும். எனவே முதலிலே இந்த இருளிலே இருப்பதை வெளியே கொண்டு வந்த பிறகு அதனுடைய மயக்கமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் நீக்க வேண்டும். எனவே புறத்தே இருக்கக்கூடிய அந்த விளக்குகளினாலே இந்த ஆன்மாவை இருளிலிருந்து வெளிக்கொணர்ந்த பிறகு, இந்த ஆன்மாவினுடைய அறிவுக்குள்ளேயே ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கினை தூண்டி, எனவே இந்த விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி என்று சொல்லுகிற பொழுது, விளக்கினுக்கு விளக்காக இருப்பது சிவம், அருள், அந்த திருவருள். அப்ப என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், இருளிலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு அந்த இருளை நீக்குவதற்காக ஒளியேற்றி, அந்த ஒளியினாலே உடம்பினாலே தத்துவங்களை தந்து அதனுடைய அறிவு செயல்படுமாறு அதனை செய்தாலும் கூட,
புற ஒளிகளினாலே அந்த அறிவு செயல்பட ஆரம்பித்தது போல அவற்றை தெரிந்து கொள்ளுகிற முறையிலே, அறிந்து கொள்ளுகிற முறையிலே அறிவுக்கு அறிவாக இருந்து அதனை அறிவிப்பதும், புறத்தே இருக்கக்கூடிய விளக்கை தந்ததும், புறத்தே இருந்த விளக்கை தந்தாலும் கூட அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த விளக்கை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதும், தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுமாக இருக்கக்கூடிய நிலையை தந்தது தனக்கு அருள் என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த நிலையிலே விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு. எனவே திருவருளை விளக்க வல்லார்க்கு. நமக்கு இப்பொழுது இந்த பிரபஞ்சம், உலகம், உடம்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிற நாம், பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற நம்முடைய உடம்பே நாம் என்று கருதி கொள்ளுகிற மயக்கத்தை எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், நம்முடைய அறிவு இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது அதனை உள்ளவாறு பயன்படுத்தி கொள்ளாமல் அதனை ஐயத்தோடும் திரிபோடும் விபரீதமாகவும் புரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரு விஷயத்தை நாம் தப்பாக புரிந்து கொண்டோம்? ஏன் ஒரு விஷயத்தை தவறாக தெரிந்து கொண்டோம் என்கிற அந்த நிலையில அந்த தப்பு, தவறு, குற்றம் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் அறிவிலே நிகழ்வதற்குரிய அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை ஆய்ந்து பார்க்கிற பொழுது அறிவினுக்கு அறிவாக இருந்து உயிரினுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு அறிவிப்பு நிகழ்ந்து வருகிறது. எனவே புறப்பொருளிலே எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லை, தனக்கு அறிவிக்கின்ற அறிவிலேயும் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லை. அறிகின்ற தன்னிடம்தான் அந்த விருப்பும் வெறுப்பும் இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்க வல்லார்க்கு என்று குறிப்பிடுகின்றார். விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, விளக்கை பிளந்து முதல்ல ஒரு விளக்கு, விளக்கினை ஏற்றி இரண்டாவது ஒரு விளக்கு, விளக்கினுக்குள்ளே மூணாவது ஒரு விளக்கு, விளக்கினை தூண்டி நாலாவது ஒரு விளக்கு, விளக்கில் 5, விளக்கை 6, விளக்குடையான் 7. 7 விளக்கு இருக்கு. இந்த 7 விளக்கும் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாட்டு புரியும். நிர்மலாவத்தையத்தான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை. நிர்மலாவத்தை ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, நீ அங்கே டேர்ம்ஸ் எல்லாம் உடனே கரெக்டாக சொல்லிவிடுற. தசகாரியம்னா உடனே தத்துவம், தத்துவ தரிசனம், தத்துவம் அப்படியே வரிசையாக போகிறேன். நீ அதை ஒழுங்காக புரிஞ்சிருக்கியாங்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும் என்று அதனை அது நமக்கு உள்ளபடி உணர்த்துகிற இல்லையா. எந்த பக்கம் போனாலும் நமக்கு வீட்டுக்கு வர வழி தெரியணும். சில பேர் ஒரே ரூட்டில் போனால் தான் வீட்டுக்கு போக தெரியும். அந்த ரோட்டில் போய்ட்டு அந்த ரூட்லேயே வருவோம். டக்குன்னு அந்த ரூட்டு மறந்துருச்சுன்னா வேறு பக்கம் போகிறதுக்கு தெரியாது. அதுபோல் எல்லா வழிகளிலும் சென்று சேருவதற்கான ஒரு பாதை போல் இந்த நிர்மலாவத்தை பயிலுவதற்கு நமக்கு எல்லா விதத்திலையும் அந்த பயிற்சி இருக்கணும். அதுக்காக சொல்லுகிறார். இப்போ முதல் விளக்கு அப்படிங்கிறது மாயா காரியமான உடம்புகள், அவ்வளோதான். அது 2வது விளக்கு, 3வது விளக்கு, 6வது விளக்கு, இந்த 3மே ஆன்மா அறிவு. மித்ததெல்லாம் திருவருள். நீ அப்படி போட்டீங்கன்னா தான் ஃபிட்டின் ஆகும் கரெக்டாக. முதல் விளக்கு மாயா காரியமான உடம்புகள், அதுதான் தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு. அது மாயா காரியமான தத்துவங்கள். அதனை இருளை பிளந்து அதை முதல்ல கொடுக்குறார். முதல்ல அதை கொடுக்கும்போது நமக்கு பட்டப்பாடு, நம்ம நினைக்கிற இன்னும் ரொம்ப சுலபமாக இந்த உடம்பு வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆணவ இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிற நமக்கு அதனை பிளந்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவ்வளோ கடினமாக இதனை தர வேண்டி இருந்தது அதனுடைய இதில். சாதாரணமாக இப்போ பாருங்களேன், இந்த மாயா காரியமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு எடுத்துக்குவோமே, அதை விட்டுருங்க. இருள ஆணவத்தை விட்டுருங்க. இந்த மாயாகாரியமான உடம்பு நமக்கு புறமானது, நமக்கு
அந்நியமானது, இது நமக்கு புறத்தே தத்துவங்களாக தரப்பெற்றது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இதை நமக்கு ஒத்துக்க முடியுதா, உட முடியுதா? இது நம்முடையது, இது நாமே என்று சொல்லுகிற அளவுக்கு இது மேலே எத்தனை பற்றும் எத்தனை விதமான கடினமான ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நாம் இருளை எப்படி பிடிச்சிருந்துருப்போன்னு. இன்றைக்கும் பிடிச்சிதான் இருக்கோம். அந்த இருள் எப்படி பிடிச்சிருந்தா அதை முதல்ல நீக்கி இதை கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி செய்திருப்பார். அதனால தான் அதை உணர்த்துவதற்கு பிளந்துன்னார். விளக்கை தந்தது ரொம்ப சுலபமாக தந்துள்ள, பிளந்து தந்திருக்கிறார். அது லேசில் அது வந்திருக்காது, அந்த இருளை விட்டே வெளியில் வர்றதுக்கு வந்துருச்சு, கொடுத்தாரு. விளக்கினை ஏற்றி என்று சொன்னால் அந்த ரெண்டாவது விளக்கு ஆன்ம அறிவு. விளக்கினை ஏற்றினா ஆன்ம அறிவை தூண்டி, ஆன்ம அறிவை இப்பொழுது கலை என்கிற தத்துவத்தினாலே நம்ம பார்த்தோம்ல அங்க, அதுவால தூண்டி, அந்த விளக்கினை தூண்டி விட்டாரு. தூண்டி அது செயல்பட ஆரம்பிச்சது. கலை, வித்தை, அராகம் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தோடனே அதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னைய நிலை வந்திருக்கு. இன்னைய நிலை என்ன? தத்துவங்களே நாம, உடம்பே நாம. நமக்கு இது ஒரு நாள் நீங்கி போகுங்கிறதுக்கான நிதர்சனமான எல்லா செய்திகளும் வந்தாலும் அது நாம் அதை உணர மறுக்கிறோம். தெரிந்து கொண்டு இருக்கிறோமே தவிர தெரிஞ்சு வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? உணர்வதற்கு எல்லோருக்கும் அந்த உணர்வு வருமானால் ஒருத்தர் ஏமாற்ற மாட்டாங்க, ஒருத்தருக்கு வஞ்சிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க இல்லையா? ரொம்ப நெருங்கிய உறவுகளே ஒருவர் வஞ்சகம் செய்து கொள்வது, துரோகம் செய்து கொள்வது, இதெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் தன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையானது, இந்த உடம்பு நிலையானது, இதனால் பெறுகின்ற சொத்து நிலையானது இப்படின்னு நினைக்கிற காரணம் தானே. சிலையருக்கு அது தெரிஞ்சு போகுது தெளிவாக. அதனால் அவங்க அதில் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே அதை விட்டுட்டு நகர்ந்துடுறாங்க. ஐயடிகள் காடவர்கள் அவ்வளோ பெரிய செல்வத்தை, தாயுமானவர் எவ்வளோ பெரிய நிலையை எல்லாரும் அதை உதறித்தாள்றாங்க. காரணம் அவங்களுக்கு அதனுடைய உண்மை நிலை தெரியும். ஆகவே அதை தெரிந்து கொள்வதற்காக விளக்கினுக்குள்ளே, திரும்ப ஆன்ம அறிவுக்குள்ளே விளக்கினை தூண்டினா திருவருளை தூண்டி, எங்கேயும் இல்லை, திருவருள் உள்ளேயே இருக்கு. அதனால தான் இது என்னன்னு கேட்டால், இந்த பிளந்து தர வேண்டிய இந்த மாயாக்காரிய உடம்புகள் எல்லாம் இது பிளந்து அதுக்கு கொடுத்தது. ஆனால் ஆன்ம அறிவுக்குள்ளேயே அறிவாக இருக்குது திருவருள், அந்த திருவருள். ஆகையினாலே அந்த விளக்கினை தூண்டினாரு. விளக்கினை தூண்டி என்பது திருவருளை நாம் தூண்டுதல் வேண்டும், நம்ம அறிவுக்குள்ளே திருவருளை தூண்டுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் ரெண்டாவது பாட்டை. மூணாவது பாட்டில் திரும்ப அதை குறிப்பிடுகிறார். விளக்கினுள்ளே விளக்கினை தூண்டி. அப்ப இந்த விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி என்று சொல்லுகிற பொழுதுதான் விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு. அதுதான் விளக்கில். திரும்பவும் இப்போ அது விளக்கில்ங்கிறது இப்போ எத்தனாவது? 1 2 3 4 5. விளக்கில் என்று சொன்னால் திருவருளில். 6 விளக்கை, ஆன்ம அறிவை விளக்க வல்லார்க்கு. அந்த திருவருளிலே ஆன்ம அறிவை அடங்குமாறு செய்து அடங்கி நிற்க வல்லவர்களுக்கு. அதுதான் விளக்கில் விளக்கை விளக்க வல்லார் என்று சொல்லுவது. தன்னுடைய செயல்கள் அல்ல, தன்னுடைய முயற்சிகள் அல்ல, தன்னுடைய விருப்பம் அல்ல, தன்னுடைய நோக்கம் அல்ல என்று புரிந்து கொண்டு விளக்கில் திருவருளிலே விளக்கை, தன்னுடைய ஆன்ம அறிவை விளக்க வல்லார்க்கு என்று சொன்னால், விளக்குதல் என்பது அடங்கி உள்ளே அதிலே தோய வல்லார்க்கு. விளக்குடையான், அந்த திருவருளுக்கு உரிமையுடையவனாக இருக்கிறானே சிவபெருமான், அவனுடைய கடல்ங்கிறது இன்பம், மேவலும் ஆமே, அந்த இன்பத்தை பெறலும் ஆமே என்று குறிப்பிடுகிறார். இது என்ன தசகாரியம் தானே அது இல்லையா? தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. தத்துவ சுத்தியும் தத்துவ சுத்தி தான்
எந்த ஆன்மீக நிலைக்கும் தொடக்க நிலையாக இருக்கிறது தத்துவ சுத்தி தான் ரொம்ப முக்கியம். இப்போ 10ல் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 10ஐயும் சொன்னாலும் கூட தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், அடுத்தது சிவயோகம், சிவபோகம் இல்லையா? இந்த சிவரூபம், சிவ தரிசனம் ரெடி தனியாக எடுத்து பின்னால் பேசுவார். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள்னால பின்னால் இந்த 9ஆம் தந்திரத்தில் சிவரூபமும் சிவ தரிசனத்தை பற்றி மட்டும் தனியாகவே பேசுவார். ஏன்னா சிவரூபத்தை தொடர்ந்து தான் ஆன்ம தரிசனமும், சிவ தரிசனத்தை தொடர்ந்து தான் ஆன்ம சுத்தியும் வரும். ஆகையினால் அந்த நானும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்கப்பட முடியாதது. சிவரூபம் ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம் ஆன்ம சுத்தி, இந்த நானும் பிரிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. அதனால சிவரூபம் சிவ தரிசனத்தை சொல்லி ஆன்ம சுத்தி வரைக்கும் சொல்லி, ஆன்ம சுத்தி வந்துருச்சுன்னா சிவயோகம் சிவபோகம் தான். சிவயோகம் நிகழ்வதற்கு முன்பாக, அருளில் தோய்வதற்கு முன்பாக ஆன்மா சுத்தியாக வேண்டும். ஆகையினால இந்த தத்துவ சுத்தி, ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், சிவயோகம் இதைத்தான் இதில் பேசுகிறார். அப்ப அந்த நிலைகளாக ஆன்ம சுத்தி, அதற்கு முன்பாக தத்துவ சுத்தி, தத்துவ சுத்திக்கு முன்பாக ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம அது சிவயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை சொல்லுகிற பொழுது, இந்த விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி என்று சொல்லுகிற அந்த நிலை, அந்த ஆன்ம தரிசனம் வரைக்கும் அங்கே. அப்போ பிறகு சிவ தரிசனம், அப்புறம் சிவயோகம். விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு என்று சொல்லுகிற பொழுது அதுதான் சிவயோகம். அதிலே விளக்கினுக்குள்ளே விளக்கை தன்னை திருவருளுக்குள்ளே அடக்கி வைத்திருத்தல், அதை இப்படி குறிப்பிடுகின்றார். எனவே தொடக்கம் ஞானோதயம் என்பது என்ன என்று கேட்டால் தத்துவ சுத்தியிலே தொடங்குகிறது. அந்த தத்துவ சுத்தி என்பது கருவிகரணங்கள் எல்லாம் தாமல்ல என்பதோடு திருவருள் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை என்பதிலே திரும்ப திரும்ப நம்மை நாமே அதில் தோய்ந்து கொள்ளுது. ஏன்னு கேட்டால் எதை நாம் உணர்றதா இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த திருவருள் எப்படி உணர்த்துதோ அப்படித்தான், அவ்வாறு தான் அது உணர முடிகிறது. வினைப்பயனின் தக்கவாறு அவை. அதனால தான் நமக்கு இந்த மயக்கம் என்று தெரிந்து விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு, விளக்கில்னா திருவருளிலே விளக்கை தன்னுடைய ஆன்ம அறிவை விளக்க வல்லார்க்கு என்றால் அடங்கி நிற்றல், அந்த அருளிலே அடங்கி நிற்றல், அருளிலே தோய்ந்து நிற்றல், அருளை மீறி எதற்கும் தன்னுடைய தன்முனைப்பு எழாத வகையில் நிற்றல் என்று இந்த ஞானோதயம் என்பதை நாம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை குறிப்பிட்டார். எனவே ஞானோதயத்தினுடைய வளர்ச்சி என்பது என்ன என்று கேட்கிற பொழுது ஆன்மா திருவருளையே குறிக்கோளாக கொண்டு இருக்க வேண்டும். திருவருளை குறிக்கோளாக கொள்ளுவதற்கு திருவருளை குறிக்கோளாக கொண்டவர்களுடைய உபதேசத்திலே நிற்க வேண்டும். அதுதான் சென்ற பாட்டிலையும் சொன்னார், இந்த பாட்டிலையும் சொல்லுகிறார். திருவருளை குறிக்கோளாக கொண்டவர்கள் உபதேசமே நமக்கு ஞான உதயத்தினுடைய தொடக்கம். அதை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அதில் தோய நமக்கு பிரபஞ்ச தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விடுபடுதலும் விலகுதலும் நீங்குதலும் தானாக நிகழும். இதில் எத்தனை சின்சியாரிட்டி, எத்தனை ஹானஸ்டி, எத்தனை கீன் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த திருவருள் தோய்வு வெற்றி பெறுவதை நாம் பார்க்க முடியும். திருவருள் தோய்வு என்று சொல்லுவது ஆன்மா தன்னுடைய சொந்த அனுபவமாகத்தான் அதை உணர முடியுமே தவிர மற்றவர்கள் நீங்கள் திருவருளில் ரொம்ப தோய்ந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதையெல்லாம் நம்ம உபச்சாரமாக எடுத்துக்கலாமே தவிர அதை ஒரு மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது.
அவங்க நம்மளை பற்றி என்ன சார் இழைச்சி போயிருக்கீங்க, என்ன சார் கொஞ்சம் குண்டாயிட்டீங்க, என்ன சார் கொஞ்சம் கருத்து போயிட்டீங்க, என்ன சார் கொஞ்சம் செவந்துருக்கு, இதெல்லாம் வேணால் நம்ம செவி கொடுத்து கேட்கலாம். என்ன நீங்கள்லாம் இப்போல்லாம் ரொம்ப திருவருள் தோய்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடக்கூடாது. வெளிப்புறமாக பார்த்த திருவருள் தோய்வுங்கிறது ஆன்மாவுக்கு சொந்த அனுபவம். திருவருள் தோய்வு நிகழ்வது ஆன்மாவுக்கு ரகசிய அனுபவம், சிவரகசியம், சிவானுபவம். அதுக்கு அது உண்மையிலேயே அதனுடைய உண்மை நிலை என்னன்னு தெரியும். உண்மை நிலை தெரிகிற பொழுது அதனுடைய முன்னேற்றம் நிகழும். உண்மை நிலை தெரியாதவர்களுக்கு முன்னேற்றம் வராது. தன்னை ரொம்ப உயர்வாக கருதி கொண்டு இருந்தால் உயர்வு வருவது கடினம். தாழ்வாக நினைக்கிறவர்களோ உயர்ந்து கொண்டே போகிறார்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னாரு வள்ளுவர். அதுபோல அந்த விளக்கு உடையான் என்று சொல்லுகிறப்போ கடல் மேவலுமாமே அப்படிங்கிறது. விளக்கு என்பது திருவருள், கடல் என்பது சிவானந்தம் அல்லது விளக்குடையான் சிவ யோகம் மேலே சொன்னது. எனவே திருவருள் நிலையிலிருந்து அந்த சிவபோகத்திற்கு, கடல் என்பது சிவபோகத்திற்கு விளையும். அறிவும் ஆனந்தமும் சிவத்திற்கு உரியன. அந்த அறிவு விளக்கு, ஆனந்தம் கடல். அதனால தான் திருவடி என்பதை சிவானுபவமாக அதனை நாம் குறிப்பிடுவோம். அந்த கடல் என்பது இங்கே ஆனந்தத்தை குறிக்கின்ற நிலையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து இதை விரிக்கிறார் அடுத்த பாட்டிலையும் சொல்லுகிறார். தத்துவம் எங்குண்டு தத்துவன் அங்குண்டு, தத்துவம் எங்கில்லை தத்துவன் அங்கில்லை, தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்த பின் தத்துவன் அங்கே தலைப்படும் தானே. திரும்ப இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட சொன்னேனே, நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதைத்தான் சொல்கிறார். அதாவது நாம் மற்றவங்கள்லாம் நம்முடைய அருள் தன்மையை பற்றி சொல்லுவதை நாம் எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டாம். நாமே செல்ஃப் அனலிசிஸ், நமக்கு நாமே தெரியணும் நம்ம எங்கே நிற்கிறோம், நம்முடைய குறைகள் என்ன. அந்த குறைகளை நீக்குமாறு மணிவாசகரை பற்றி யாரும் என்னென்னமோ சொன்னாலும் கூட மணிவாசகர் என்ன போய் எப்படி குறையுடையவராகவே தான் தன்னை கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ புகழ்ந்திருப்பாங்க, பாண்டியன் எவ்வளோ சொல்லியிருப்பான், என்ன கண்ணு முன்னாலே அவருக்கு எவ்வளோ தூரம் என்னென்னலாம் நடந்தது. அப்படியும் கூட நலமறி திண்ணை பொதுவில் வருக என நாயினை ஏவின்னு தான் சொல்கிறார். சிவபெருமானையும் எனக்கு சொன்னாருங்கிறது எவ்வளோ பெருமையாக சொல்லிக்க வேண்டிய சமாச்சாரம். இல்லைக்கு வான்னு சொன்னது கூட சிவபெருமான் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயத்தோட நாயினை நலமறி தில்லை பொதுவெளியில் வருக என்று சொன்னார் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே அந்த நானேயோ தவறு செய்தேன், சிவாய நான் என்ன தவன் செஞ்சேன், எனக்கு போய் இது கிடைக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது என்றெல்லாம் அது சொல்லிக்கொள்வதற்கு காரணம் என்ன என்றால், அதை வெளியிலே சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. பாடல்களாக சொல்ல வேண்டியது ஈசனுடைய கட்டளை. சொற்றமிழ் பாடுகன்னு சாமி சொன்னா தான் பாடுவாங்க. இல்லாட்டி தன அனுபவத்தை எல்லாம் பாடுறதுக்கு அவங்களுக்கு இதுக்கு என்ன விளம்பரமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சொல்றது. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்லப்பா, அவர் சொல்கிறேன்னு தான் சொல்லிக்குவாங்க. மணிவாசகரும் அப்படித்தானே, அவருடைய அனுபவத்தை நீ சொல்லுக என்று சொல்ல முடியுது. அதையும் அவர் சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே செய்திகளை அனுபவத்திலே இருக்கிறத வெளியே சொல்லுவதற்கு அனுபவஸ்தர்கள், அருளாளர்கள் பெரிதும் தயங்குவார்கள், அஞ்சுவார்கள். அங்கே அந்த அச்சம் ஏன் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப கேட்டால், அந்த பேரருள் தன்மையை வழங்கிய பெருமானுடைய திருவுளச் சம்மதம் இல்லாமல் எதனையும் செய்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் அருளிலே அடங்கி நிற்றர். அவர் உத்தரவு இல்லாமல், அவருடைய திருவுளச் சம்மதம் இல்லாமல், அவருக்கு பிரியமில்லாதது, அவருக்கு இஷ்டமில்லாதது,
அதனை ஏதும் தாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் செய்துவிடக்கூடாது என்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதனாலே தான் தனக்கு இறைவன் தந்த அனுபவத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் அவருடைய ஆணையின் பேரில் தான் சொல்லியிருப்பான். இப்போ கழுமலநகர் இறைவன் கழுவும் முறை இறைவன் உள்ளிருந்து உணர்த்தியதினாலே அந்த உரையை நான் உரைத்தேன் என்று கூறுகின்றார். பழுதிலிரு எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் என்று குறிப்பிடு. ஆகையினாலே இந்த உண்மையை உணர்ந்த பொழுது தனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை அப்படி சொல்லுகிற பொழுது ஈசனுடைய வாக்காகத்தான் அதை சொல்லுவார்கள், தம்முடைய வாக்காக அதை சொல்ல மாட்டார்கள். ஆகையினாலே மெய்மை உணர்தல் என்பது ரொம்பவும் முக்கியம். எதிலேயும் மெய்மை உணர்தல் என்பது வேண்டும். பொதுவாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆடம்பரமாக அதனை படோபரமாக பேசுவதை விட்டுவிட்டு அதனுடைய மெய்மையை உணர்ந்து நாம் அதை சொல்ல வேண்டும். நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூசையை நிகழ்த்தி இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இந்த பூசையின் மெய்மை என்ன, அந்த பூசையினுடைய மெய்மையை உணர்ந்தோமா, அது சொல்லப்படுகிறதா என்பதை நாம் உணர வேண்டும். மெய்மை இல்லாமல் புறத்தே நிகழ்கின்ற அந்த நிகழ்வுகளினுடைய அடிப்படையில் பொதுமை உணர்வாக இருப்பது சிறப்பல்ல என்று குறிப்பிடுகின்றார். எனவே தத்துவம் எங்குண்டு, தத்துவம் என்பது மெய்மை உணர்வு. மெய்மை அது மெய்மை உணர்வு என்பது நம்ம புற செயல்களில் பலவற்றில் இருக்க வாய்ப்பில்லை. அது ஆப்சண்ட் ஆகிடும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்க சந்தோஷப்படுவாங்க, இவங்க பாராட்டுவாங்க, இவங்க நம்மளை புகழ்வாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குமே தவிர நல்லவனாக இருப்பது மற்றவர்களுடைய கருத்துக்காகவும் மற்றவர்களுடைய என்ன சொல்லுவது ஒப்பீனியன் அவர்களுடைய தேவைக்காகவும் தான் இருக்கிறதே தவிர உண்மையிலேயே உள்ளிருக்கக்கூடிய அந்த பெரும்பொருள் இதனை அறிகிறது. நான் என்ன சிந்திக்கிறேனோ அதனை அறிகிறது, நான் என்ன கருத்தை உள்ளே எண்ணுகிறேனோ அதனை அறிகிறது என்கிற அந்த நிலையினாலே ஒழுக்கம் வருமானால் அதுதான் உண்மையான ஒழுக்கம். யாரும் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாங்கிறதுக்காக நாம் ஒழுக்கத்தோடு இருப்பதால், ஆசிரியர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வகுப்பில் கவனத்தோடையும் அந்த பாடத்தின் மேலே கருத்தோடையும் ஒரு மாணவனானவன் அந்த குறிக்கோளிலேயே இருப்பானே. ஆனால் இல்லையா, 30-40 மாணவர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு மாணவன் மட்டும் ஆசிரியர் இன்னும் வரல, எல்லா மாணவர்களும். ஆனால் அந்த ஒரு மாணவன் எடுக்க போகிற பாடம் ஆசிரியர் வரப்போகிற நேரத்துக்கு முன்னாடி அந்த என்ன பாடம் எடுக்க போகிறார், போன தடவை என்ன எடுத்தார், அதை தொடர்ந்து இன்றைக்கி நடத்துகிற பொழுது அந்த நடத்துகிற பகுதி என்னவா இருக்கும், போன தடவை நடத்துனதில் நமக்கு என்ன ஐயம், இப்படி ஒரு கவனத்தோடு ஒரு மாணவன் இருப்பானே. ஆனால் அதுதான் மெய்மை உணர்வு இல்லையா. அதை விடுத்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, அது அவருடைய பக்குவமின்மைத்தானே காட்டுது. நான் அதை தவறு அதில் இல்லை அப்படி சொல்ல வரல, நான் அதனுடைய பக்குவமின்மை. ஒரு பக்குவமுடைய மாணவன் மட்டும் ஆசிரியருடைய வருகையை தன்னுடைய பாடத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு, இன்னும் ஆசிரியர் வள்ளிய என்கிற அந்த எதிர்பார்ப்போடு தன்னுடைய பாடத்திலே கருத்தை கொண்டு வந்தால் அவருடைய என்ன கேட்கொண்டோ அவர் என்ன சொல்லுவாரோ என்பதிலே இல்லையா. இதுதான், இப்படி எதிர்பார்க்கிறவனுக்குத்தான் தத்துவம் அங்குண்டு அப்படின்றார். நீ என்ன வேணா செய். இப்போ அவர் யாராவது பார்க்குறாங்கன்னா பூஜை பண்ணார், சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணார். அவருக்கு அந்த அந்த ஆள் கறந்ததை பார்த்த உடனே அவருக்கு சொல்லணாத மகிழ்ச்சி. இந்த பாலினாலே திருமுழுக்கு செய்த பெருமானை இந்த திருக்கண்களா கண்டு தரிசிக்க வேண்டுமே, பாலெல்லாம் கீழே போகுது, இதை எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த தரிசனம் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சார். உடனே அதை செயல்படுத்தினார். இவர் செய்கிற அங்கே யார் இதை பார்ப்பாங்க, யார் இதை பாராட்டுவார்கள், யார் இதற்கு புகழ் செய்வார்கள்
யார் இதை புகழ்ச்சி தருவார்கள்? அதில் ஒன்றுமே இல்லை. அதில் என்ன நினப்பு இருந்ததுன்னா, அவருடைய அங்கே அவருடைய இதில் இருந்தது தத்துவம். தத்துவம் அங்கு இருந்தது, தத்துவனும் அங்கிருந்தான். தத்துவன் அங்கு இருந்தான்ங்கிறதுக்கு காரணமே இனி அடுத்ததாதை நாம் உமக்குன்னு வந்துட்டாரே இல்லையா? அடுத்ததாதைன்னா அரியே, அடுத்ததாதைன்னா நெக்ஸ்ட்ன்னு தப்பா சொல்லக்கூடாது பொருள். அடுத்தன்னா உண்மை எப்பொழுதுமே உன் கூடவே இருக்கிற தாதைன்னு அர்த்தம். அடுத்தது என்று சொன்னால் நமக்கு நம்ம கூடவே இருப்பது அடுத்தது. படுத்தது என்பது நம்மை தீர்த்து கட்டுவது, நம்மை வீணாக்குவது, அதுதான் படுத்தல். வீணாக்குவது படுத்தல், நம் கூடவே இருப்பது அடுத்தல். நாம் எதையும் செய்ய விடாமல் செய்வது தடுத்தல் இல்லையா? எதுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நம்ம விட்டு விடுவது விடுத்தல். இப்படி அந்த படுத்தல் என்று சொல்லக்கூடியதற்கு நிலையில இந்த அடுத்தல் என்கிற அந்த நிலையில அடுத்த இருக்கிறார். பூஜை பண்ணும்போது கூடவே இருக்கிறாராம். கூடவே இருத்தல் தான். நாம் அடுத்த தாதை. தாதை நீ என்ன நினைச்ச? நீ என்னத்தான் நினைச்சிட்டு இருந்த? நானும் கூடவே இருந்தேன், உம்மோடு கூடவே இருந்தேன் என்று சொல்லுகிறேன். தத்துவம் எங்குண்டு தத்துவன் அங்குண்டு, தத்துவம் எங்கில்லை தத்துவன் அங்கில்லை. மெய்மை இல்லாத இடத்துல எப்படி அவன் இருப்பான்னு கேட்கிறார். மெய்மை இல்லாம என்ன வேணா நடக்கட்டும், எத்தனையோ செய்திகள் நடக்கட்டும், என்ன வேணா புறமே நடந்து கொண்டு இருக்கட்டும், ஆனால் எங்கு அந்த பொருள் இருக்கிறதுங்கிற உணர்வு இருக்கோ அந்த உணர்வு இருக்கிற இடத்துல அவன் இருப்பான், பிரசன்னமாவான், அவன் தன்னை எக்ஸிபிட் பண்ணுவான். அதுதானே உண்மை. தத்துவம் அந்த பொதுமை உணர்வு இல்லாமல் அந்த உண்மை உணர்வு, மெய்மை உணர்வு என்கிறது ரொம்ப முக்கியம் ஞானோதயத்துக்கு என்று குறிப்பிடுகிறேன். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் சார், நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், ஐ எம் அலோன் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஐ எம் நாட் அட் ஆல் அலோன், ஐ எம் ஆல்வேஸ் வித் ஹிம். ஹி இஸ் வாட்சிங் மீ, ஹி இஸ் வித் மீ, ஹி இஸ் ரெடி டு ஹெல்ப் மீ, ஹி இஸ் ரெடி டு ஹியர் மீ, ஹி இஸ் ரெடி டு டைரக்ட் மீ. அப்படிங்கிற அந்த உணர்வு எப்பொழுதும் வரணும். அதை சொல்ற குறிப்பிடுறார். இந்த உணர்வை கல்டிவேட் பண்ணணும். இந்த உணர்வை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இத்தனை நாள் நாம் என்னவோ பூஜை பண்ணோம், எத்தனையோ கோயில் போனோம், எத்தனையோ இடத்துல நீராடினோம், எத்தனையோ செய்திகளை செய்தோம். எல்லாம் செய்தாலும் கூட மெய்மை உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி அந்த உணர்வு இருக்கிற இடத்துல ஹி இஸ் தேர்ங்கிறார். தத்துவன் அங்கு உண்டு. தத்துவன் என்பது பரம்பொருள். அந்த அந்த உணர்வுக்கு அங்க இருப்பானா, அதுதாங்கிற. இப்ப நம்ம ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஸ்டோன் அது சிலை செய்திருக்கிறாங்க, ஒரு கல்லுனாலதான் செய்திருக்கு. அங்க ஏன் இருக்கிறாரு? என்னுடைய உணர்வுனால இருக்கிறார். மெய்மை உணர்வு என்பது நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கிறவர்களுக்கு அவர் கூடவே இருக்கிறார், இதானே இருக்கிறார், கூடவே தானே இருக்கிறார் என்று அந்த உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு தத்துவம் எங்கு உண்டு தத்துவன் அங்கு உண்டு, தத்துவம் எங்கு இல்லை தத்துவன் அங்கு இல்லை. அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு இல்லாத ஒரு எத்தனையோ பெரிய விஷயம் நடக்குது. மிக அத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் கூட அங்கே வந்துட்டாரா ஒரு கடவுள், சாமி அங்கே இருக்கிறாரா? எத்தனையோ விஷயங்கள் மிக பெரிதாக நிகழ்கிறதே என்று கேட்டால் தத்துவம் அங்கே இல்லை, அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தத்துவம் இல்லையே, அங்கே சாமி இங்கே இருக்கிறார். அவர் இங்கே இல்லாமல் எப்படி போவார்? நான் அவரை நினைக்கிறேன், அவர் இங்கே இருக்கிறாரு, அதனால இங்கே கூடவே இருக்கிறார். எனக்கு அவர் தான் துணை என்று நினைக்கிறேன். அண்ணே உன்னை எல்லால் ஆர் துணை எனக்குன்னு கேட்குறார்.
ஏன் கேட்குறாரு? அண்ணே உன்னை அல்லால் எனக்கு ஆர் துணை, அத்தா உன்னையல்லால் எனக்கு ஆர் துணைன்னு கேட்குறாரு. அப்படியே அது தெளிவு, அது உணர்வுல கேட்கறது. ஏதோ உபச்சாரத்துக்காக இவன் நம்ம பதியம் படிக்கிறோம் உபச்சாரத்துக்காக சொல்றோம், அது உபச்சாரம் இல்லாமல் ஆமா கூடவே இருக்கிறார் உண்மை என்று நினைக்கிறேன். பார்த்தீங்களா? தத்துவம் எங்கு உண்டு தத்துவன் அங்கு உண்டு, தத்துவம் எங்கு இல்லை. எனவே மெய்மை உணர்வு இருக்கிறவர்களோடு சேர்ந்திருத்தல் வேண்டும். ரொம்ப முக்கியம். மெய்மை உணர்வு தான் தொடக்கம். மெய்மை உணர்வு நமக்கு வரத்துக்கு நம்மை சுற்றி மெய்மை உணர்வுகள், பொய்மை உணர்வோடு இருக்கிறவரோடு இருந்து என்ன செய்யறது? எப்பொழுதும் அந்த அந்த ஒரு அசோசியேஷன் வில் காஸ் லாட் ஆஃப் டேமேஜ், நிரம்ப பாதிப்பையும் விபரீதத்தையும் நிரம்ப இழப்பையும் ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால தான் அதையும் போன தடவை ஆகாச பேர்லேயே அதை குறிப்பிட்டார். ஆகாச பேர் குறிப்பிடுகிற பொழுது உம்மோடு தொடர்பில்லாதவர்களோடு என்னுடைய தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார். தத்துவ ஞானத்தின் அதான் ஞானசம்பந்தர் சொல்வது, கல்லா நெஞ்சின் நில்லா ஈசன், கல்லா நெஞ்சின் நில்லா ஈசன், கல்லாத நெஞ்சு அப்படி என்று சொல்லுகிற பொழுது எங்கே எண்ணுகிறோமோ அங்கே இறைவன் அவன் கூடவே இருக்கிறான்னு நினைக்காதவர்களுக்கு அவன் எங்கே இருக்கிறான்னு கேட்கிறாரு. கல்லா நெஞ்சுன்னா தத்துவம் இங்கு இல்லை, நில்லா நீசன் தத்துவம் அங்கு இல்லைன்னார் இல்லையா? மணிவாசகர் கூட திரு அம்மானையில சொல்லுகிறார், கல்லா நெஞ்சின் கடைப்பட்ட நாயேனை, கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனி. கல்லாமணம் என்று சொல்லுகிற எதுக்கு? அது கல்லாமணம் எதுக்கு படிக்கிறது? என்ன படிக்கிறது? நிறைய பாடம் படிக்கிறதா, நிறைய நூல்களை படிக்கிறதா, நிறைய சித்தாந்த சாத்திரங்களை படிக்கிறதா? கல்லாதுன்னா இறைவன் இங்கே இருக்கிறான்கிற மெய்மை உணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கல்லாதவர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் அங்க சாமி இருக்கிறார், இங்க எனக்கு கூட இருக்கிறார் அவரு என்று அந்த உணர்வு இல்லாதவர்கள், அதனை கல்லாதவர்கள், அதை தான் கற்றவர்கள் ஒன்றும் கனியே போற்றினார். கற்றவர்கள் என்பவர்கள் எங்கே இறைவன் இருக்கிறான் அங்கேயே இருக்கிறான் என்று உணர்கிறவர்களுக்கு அங்கேயே அந்த ஆனந்தம் கிட்டுகிறது. அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத் தழுத்தி வினை கடிந்த வேதியனை, தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை. அவருக்கு கல்லாமணமா என்ன? கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனே என்று அவர் கற்றவர் மனம் தான். அது கற்ற மனம். அது என்ன மனம்னா, அது கற்றதுன்னா எங்கே இருக்கிறாரோ அங்கே சாமி இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அவர் தொடர்ந்து வருகிறார். தொடர்ந்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேன்னு கேட்கிறார் இல்லையா? சிக்கன பிடித்தேன்ங்கிற, சிக்கன பிடித்தேனுங்கிறது என்ன? சிக்கன பிடித்தேனுங்கிறது இந்த அற்புதமான தத்துவம் எங்குண்டு தத்துவன் அங்குண்டு, அவ்வளோதான். தத்துவனை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி தத்துவம். அந்த தத்துவம் மெய்மை உணர்வு தாங்க ரொம்ப முக்கியம். மெய்மை உணர்வால மெய்யவனை பிடித்து விடலாம். மெய்மை உணர்வு நமக்கு வருவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யுங்க. ரொம்ப தேவாரத்தை ஓதுவதனால எனக்கு மெய்மை உணர்வு வரும், செய்யலாம். நிறைய பூஜை செய்வதனால மெய்மை உணர்வு வரும், செய்யுங்க. மெய்மை உணர்வு வருவதற்காகன்னு எல்லாத்தையும் செய்வோமே. எதை செய்தாலும் மெய்மை உணர்வு வர வேண்டும், அதுக்காகத்தான் இதை செய்கிறோம் என்று செய்யலாம். அதைத்தான் அந்த மாதிரி மெய்மை உணர்வு தான் தத்துவ ஞானம் என்பது. தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்த பின், தத்துவ ஞானம்னே இதுக்கு பேர் சொல்றாரு. தத்துவ ஞானம் என்று சொன்னால் நாம நினைக்கிறது போல இந்த நாலெட்ஜ் ஆஃப் பிலாசபி இல்லை. என்னென்ன பிலாசபி அதனுடைய ஞானம் அப்படி கிடையாது. தத்துவ ஞானம் என்பது மெய்ப்பொருள் உணர்வு.
இந்த மெய்ப்பொருள் உணர்வினுடைய அந்த உண்மையை அறிந்த பின் தத்துவன் அங்கே தலைப்படும் தானே. அது அப்போதான் சிவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட வர ஆரம்பித்து நம்ம இருக்கிற இடத்துல அவர் அங்கே நிலை பெற ஆரம்பிப்பார். சாமியை வைக்கிறதுக்கு வழி சொல்கிறார். நீ இருக்கிற இடத்துல சாமி வர்றதுக்கு என்ன நீ செய்யணும்? அதுதான் ஞான உதயம். அந்த தொடக்கத்தை இன்னொரு முறையாக சொல்லுகிறார். தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்த பின், இந்த மெய்மை உணர்வனுடைய வெற்றியை நீ தெரிந்து கொண்ட பிறகு, அதனை அந்த சிறப்பை நீ தெரிந்து கொண்ட பிறகு, அந்த பெருமான் என்னை விட்டு பிரிவதில்லை என்கிற உணர்வை நீ அப்ப என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய மனம், மொழி, மெய் மூணுமே தூய்மையாகும். இது இந்த சுத்தி பெரும் சுத்தியாக விளையும். தத்துவன் அங்கே தலைப்படும் தானே. தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்த பின், இது அறிந்த பின்னே தத்துவன் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுக்கு இனி அந்த வேறுபாடு கிடையாது. இது இது இந்த உலகம், அது அந்த உலகங்கிற. சாமி கூட இருக்கிறாருன்னா அதான் உலகம், சிவ உலகம் தான். நான் பூமியில் இருக்கேன், உலகத்தில் இருக்கிறேன்னா, இல்லை சுதமாயில் இருக்கேனா, இல்லைன்னா சிவலோகத்தில் இருக்கேனா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் யார் கூட இருக்கிறேங்கிறது தான் பிரச்சனை தவிர எங்கே இருக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை. சிவத்தோடு இருப்பதா இருந்தால் நரகினும் புகுவேன்னாரு மணிவாசக பெருமான் இல்லையா? தத்துவன் அங்கே தலைப்படும் தானே. இதுதான் அந்த மெய்ப்பொருள் உணர்வானது வந்த உடனேயே மெய்ப்பொருளே அங்கே விளைய ஆரம்பிக்கும். இதுதான் ஞான உதயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு நிச்சயமாக வேண்டும். நீங்கள் நிறைய அன்பர்களை ஞானத்திரள் பத்திரிகைக்கு சந்தாதாரர்களாக சேர்க்க வேண்டும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு, அதில் வருகின்ற பகுதிகளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை தரலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.